என்ன படத்தை பற்றி பார்க்குறோம்னா ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்குறோம். ஹிட்லர்னா நல்லா கொடூரமானவர், ராட்சசமானவர் அப்படி இப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வரலாற்றில் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த ஹிட்லர் வந்து அவ்வளோதுக்கு ஒன்றுமே தெரியல. நான் எதிர்பார்த்து போனது அது மாதிரி தான். நல்லா கொடூரமான நல்லா சைக்கத்தனமாக எடுத்து வச்சுருப்பாங்க. நல்லா ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நான் போனேன். அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆற்றை காட்டுறாங்க. அந்த ஆற்றுல வந்து கடந்து போகிறதுக்காக ஒரு கயிறு கட்டி வச்சுருக்காங்க ஒரு பாலம் இல்லாமல். அந்த கயிறு கட்டல அந்த கயிற்றை பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த கயிற்றை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அப்படியே பெரிய வெள்ளம் வந்து அந்த ஒரு 7 பெண்மணி இருப்பாங்க. அந்த 7 பெண்மணியும் அடிச்சுட்டு போயிடும். அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அடுத்து என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ ஹீரோ என்ட்ரன்ஸ் காட்டுறாங்க. ஹீரோ என்ட்ரன்ஸுக்கு ஒரு என்ட்ரிக்கு ஒரு பிஜிஎம் இல்லை. பிஜி இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அது அப்பயே அப்படியே கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போகிறாரு, பேங்க் வேலைக்கு. அந்த பேங்க் வேலைக்கு எப்படி போனார், ஏன் போனார் அப்படின்னு இது பண்ணுவாங்க. அப்போ இருந்துக்கிட்டு ஒரு தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலுக்கு வந்து இந்த அரசியல்வாதி வந்து ஊழல் பண்ணியிருப்பாரு. அந்த ஊழலாம் மறைக்கிறதுக்காக மக்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்காக பணத்தை பெட்டி பெட்டியாக அனுப்புவார். அந்த பெட்டி பெட்டியாக அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அதை வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னொரு கும்பல் வந்து அந்த கும்பல் வந்து ஒரு போலீஸ்காரை வச்சு கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த கதை. இது ஏன் இந்த படம் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஒரு பாலத்துக்காக ஒரு படத்தை போட்டு எடுத்துருக்காங்கப்பா. அதுக்கு அந்த படத்தை எடுத்துருக்கு அந்த பாலத்தையே கட்டி பிடிச்சிருக்கலாம் சாதாரண அந்த மக்கள் ஊருக்காக. எதுக்கு எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஹீரோயின் வந்து அவ்வளோதுக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டே கொடுக்கல. சொல்லப்போனால் ஹீரோ தான் அங்கே மெயின் வில்லனா அந்த ஊருக்காக அந்த ஊரில் இருந்து வந்தது தான் ஹீரோ. அந்த பாலம் கட்டினாரா இல்லையா, அந்த பாலத்தை கட்டி முடிச்சு அந்த போலீஸ்காரர் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணாரா இல்லையா, அப்புறம் வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படத்தை மீட்டு எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதையே. இந்த கதை வந்து அது வந்து அந்த அரசியல்வாதி ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வில்லனுக்கே பாதுகாப்பு கொடுக்குறாரு அது கண்டுபிடிக்கிறேங்கிற பேரில். அது அவங்களுக்கே கொடுத்தாவே அவங்களே கண்டுபிடிச்சி போயிடலாம். இல்லை ஏன் இந்த மாதிரி பண்ணா அப்படின்ட்டு கேட்டு போயிடலாம் டேரக்டரு. நீ எதுக்கு போலீஸ்காரை வச்சு அதை வச்சு இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மணி நேரம் படத்தை இழுத்தீங்க. போதும்னு ஆயிடுச்சு இந்த படத்தை எந்திரிச்சு வர்றதுக்குள்ள.